ஒரே நாளில் பல்டி அடித்த உதயநிதி. என்ன மரியாதை, என்ன மரியாதை! மத்திய அமைச்சரை ஒருமையில் உதயநிதி பேசியது தற்போது நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறிய நிலையில் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உதயநிதியை பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் வைத்து வெளுத்து வாங்கினார். உன் அப்பன் வீட்டு பணமா, ஆத்தா வீட்டு பணமா என கேட்கும் தெனாவட்டு எல்லாம் இங்க வேணாம் என வெளுத்து வாங்கினார். நேற்று டெல்லியில் பிரஸ் கிளப்பில் வைத்து 1 மணி நேரம் திமுக கூறிய தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்து கடுமையாக விளாசி எடுத்தார் நிர்மலா சீதாராமன். இது தமிழகம் முழுவதும் உள்ள ஊடகங்களில் நேரலை செய்யப்பட்டது. இதனால் என்ன செய்வது என நினைத்த திமுக தலைமை உடனடியாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பதில் சொல்ல அனுப்பியது. ஆனால் அதுவும் ஊடகங்களில் ஈடுபடவில்லை. இந்நிலையில்தான் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதில் ஒன்றை நீண்ட பதிவாக போட்டிருக்கிறார். அதில் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சிலரிடம் அண்ணாவை போல, சிலரிடம் கலைஞரை போல, சிலரிடம் கழக தலைவரை போல பேசுகிறோம். எனினும் குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில்தான் பேசியாக வேண்டியிருக்கிறது. வெள்ள பாதிப்புகளுக்காக கழக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மா என ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூறியதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரி பணத்தை தானே கேட்கிறோம் என்று கூறினேன். என் பேச்சில் மரியாதை சற்று குறைவாக இருந்ததாக அப்போது சிலர் வருத்தப்பட்டார்கள். அடுத்த நாளே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்களுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை என்று அவர்கள் கோரியபடியே மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஷை குறித்து இன்று பாடம் எடுத்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரிப்பணத்திலிருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை தான் கேட்கிறோம். நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தருவதற்கு தயாராகவே இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை வைத்து நிதியை தாருங்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களே என கூறியிருந்தார். அட என்னடா உதயநிதி மீண்டும் எவனப்பன் வீட்டு பணத்தை கேட்கவில்லை என மத்திய அமைச்சருக்கு பதிலடி கொடுப்பார் என பார்த்தால் இப்படி மரியாதை தர தயாராக இருக்கிறோம் என ஒரே வார்த்தையில் பல்டி அடித்து விட்டாரே என சமூக வலைதளங்களில் உடன்பிறப்புகள் கதறி வருகின்றனர். எங்க உதயநிதிக்கு தைரியம் இருந்தால் முதல் நாள் சொன்னது போன்று அதே ஒருமையில் மத்திய அமைச்சரை பேசச் சொல்லுங்கள் பார்ப்போம் என பாஜகவினர் எதிர்கேள்வி எழுப்பி வருவது திமுக உடன்பிறப்புகளை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு, உன் ஆத்தாவா, இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா. அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா. பேசுற பாஷை, மொழி, அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், எப்பேற்பட்ட தமிழ். Excuse me, who's in a hurry, yaar? Please, just hold let on. me finish. He is also your colleague. I'm answering him. அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன். அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கிறோம். மக்கள் அங்க மழையில அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்னு. அட்வான்ஸா பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ள 900 ரூபாய் கொடுத்து 900 கோடி கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்க, அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க.
கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்லயே கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வார்த்தையும் பொறுமையும் நல்ல ஒன்று.